ஹலோ, நான் சேதுபதி. என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2019 நடந்த எக்ஸாமில் ரேங்க் 4 எடுத்திருக்கேன். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 50 டேஸ்க்குள்ளே ரிவிஷன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி ஆரம்பிப்போம். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பேசிக்காக சின்ன சின்ன விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ஸ்பீட் ஆயிரும், பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னா, கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஜிஎஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு கூட டிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. அப்புறம் அந்த ஸ்பெஷலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அவங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு பார்ட்டாக இருக்கும், இன்னொரு பேப்பர் வந்து அவங்க எழுதுவாங்க, அவங்களோட மெயின் பேப்பர் அது தனியாக எழுதுவாங்க அவங்க டிகிரிக்கு ஏற்ற மாதிரி. அந்த எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும், கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி போச்சுன்னா திரும்பி ஒரு 2 வாட்டி பாருங்கள் இந்த வீடியோவை. எல்லா கான்செப்டையும் இன்டர்லிங்க் பண்ணி சொல்லுவேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி பண்ண ஈஸியாக இருக்கும். அதுவும் ஒரே விஷயத்த அடிக்கடி திரும்ப சொல்லுவேன் வேறு இடத்துல. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா திரும்பி அதை ரிமெம்பர் பண்ணுறப்போ உங்கள் மைண்டில் நல்லா ஏறிக்கும். கொஞ்சம் லைவாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுவேன். முக்கால்வாசி பேர் ஜிஎஸ் நிறைய பேர் இந்த மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நேற்றுக்கு. என்னென்னா ஜிஎஸ் படிக்க பயமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மண்டையிலே நிற்க மாட்டேங்குது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஆர்டிக்கல் இதுதான்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையில் ஏற்றுனா கண்டிப்பாக எல்லாம் நிறைய இது படிக்கிறப்ப மறந்து போயிடும். ஆனால் அது அந்த கான்செப்டோட அந்த காலத்தில் ஏன் இந்த ஆர்டிக்கல் தேவைப்பட்டுச்சு, ஏன் வந்து இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க சொல்லிட்டு அந்த டைம் லைனுக்கு போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து பாலிட்டியோடு சேர்த்து நெக்ஸ்ட் என்ன நடத்துவோன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. அது டிஎன்பிசியில் யாரும் அவ்வளோ நடத்த மாட்டாங்க. பட் ஆனால் அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஜிஎஸ்ஐ ஃபுல்லாக மண்டல ஏற்றோம்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு 1950 2000 வரைக்கும் இந்தியாவில் இருக்க பொலிட்டிக்கல் சினாரியோ அப்படி படித்தா சீக்கிரம் மறக்காது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக டெஸ்ட் சீரிஸ் வைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நடத்துவேன், புரியாட்டி திரும்பி பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணி நடத்துகிற மெட்டீரியல் வந்து நான் யூஸ் பண்ணி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண மெட்டீரியல். கண்டிப்பாக இந்த லெக்சர் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ் முடிக்கிறப்ப இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜிஎஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ் படித்தவங்களுக்கு ஜிஎஸ் படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக 1-2 விஷயத்தை இதுலேருந்து கற்றுக்காமல் போக மாட்டாங்க. நான் இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, முடிஞ்ச அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம். பாலிட்டி ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே என்ன பார்க்கலான்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க பவர் வந்து 3ஆக பிரிச்சிருக்கலாம். ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ், ஒன்று லெஜிஸ்லேச்சர், ஒன்று வந்து ஜுடிஷியரி. இப்போ எக்ஸிக்யூட்டிவ்னா என்னென்னா சிஓஎம்ங்கிறது என்னென்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அதை வந்து இந்த புக்கு ஃபுல்லாக நான் சிஓஎம்னு யூஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அவங்க தான் என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸு அண்ட் அவங்க தான் கவர்மெண்ட்டும். ஓகேவா? இதோட ஹெட் யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பிஎம், பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து யூனியன் லெஜிஸ்லேச்சர் பார்த்துக்கிட்டோம்னா பார்லிமெண்ட்டுங்கிற எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்களோ அங்கே வந்து லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்த்து தான் பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் பிரசிடென்ட், சம்டைம்ஸ் பிரசிடென்ட் சேர்த்துப்பாங்க. ஏன்னா வந்து பார்லிமெண்ட் என்ன தான் லாவை பாஸ் பண்ணாலும் பிரசிடென்ட் அப்ரூவ் கொடுத்தா தான் அது லாவாக இதாகும், என்ஃபோர்ஸ் ஆகும். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் சொன்னாலே எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா டெம்பரரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஏன் டெம்பரரின்னு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க 5 வருஷத்துக்கு வாட்டி மாறிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே எம்பிஸ். ஓகேவா? லோக்சபா இல்லை ராஜ்யசபா எம்பிஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு வாட்டி எலெக்ஷன் நடக்கிறனால அவங்க வந்து டெம்பரரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னுவாங்க. அதே ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரில் பார்த்தோம்னா 3 கேட்டகரி ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஒன்று கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அண்டு டெபுட்டி மினிஸ்டர். ஓகே, இவங்களாம் சேர்ந்தது தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இதை நான் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ்னு சில பேருக்கு வரும். அதெல்லாம் என்னென்ன நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போக. ஓகே, இவங்க மூணு டைப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில். ஓகேவா? இவங்களாம் சேர்ந்தது. இவங்களுக்கு ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎம். ஓகேவா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர். அவங்க டெம்பரரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகேவா? கான்ஸ்டிடியூஷனலிசம் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்னு கூட சொல்லுவாங்க இதை.
அப்படி என்ன மீனிங்னா, இஃப் த ஸ்டேட் இஸ் ஒர்க்கிங் அண்டர் த கிளச்சஸ் ஆர் ரூல்ஸ் thus நாட் ஆக்டிங் ஆர்பிட்ரரிலி கால்டு கான்ஸ்டிடியூஷனலிசம். ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடக்கிறது, அந்த ரூல்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடக்கிற அந்த கவர்மெண்ட் மிஷினரி, அந்த ஸ்டேட் ரன் ஆச்சுன்னா அது பேர் தான் கான்ஸ்டிடியூஷனலிசம் சொல்லுவாங்க. ஓகே, கிளச்சஸ் மேபி பீப்புள் ஆர் கான்ஸ்டியூஷன். கிளச்சஸ் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணலாம், பீப்புள் கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை கான்ஸ்டியூஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டில் இது யார் வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த ஸ்டேட்டை. ஆர்பிட்ரியாக ஆக்ட் பண்ணக்கூடாது. தஸ் நாட் ஆக்டிங் ஆர்பிட்ரினா தன்னிச்சையாக தனக்கு தோணுனதை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேவிங் கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் மீன் பீயிங் கான்ஸ்டிடியூஷனலிசம். கான்ஸ்டிடியூஷனல் இருந்துச்சுன்னா இருக்கிறதுனாலேயே அது கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டாக மாறிடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் தான் கான்ஸ்டியூஷன் இருக்குது, நார்த் கொரியாவில் தான் கான்ஸ்டியூஷன் இருக்குது. பட் அதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? அது ஆட்டோக்ராட்டிக். இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த பேஜ் முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் போவோம். அதான் இப்போ வந்து பேலன்ஸ் ஆஃப் பவர் ஆர் செக் ஆஃப் பவரும்பாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷரிங்கிறது சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ஓகேவா? லெஜிஸ்லேச்சருங்கிறது ராஜ்சபா அண்ட் லோக்சபா. அவங்க வந்து ஒருத்தரோட பவரை ஒருத்தர் செக் பண்ணுவாங்க. லெஜிஸ்லேட்டர் ஓவராக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரொம்ப இதாக போயிடக்கூடாது சொல்லிட்டு ஜுடிஷியரி செக் பண்ணுவாங்க அவங்கள. அதான் பேலன்ஸ் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒருத்தரும் ஒருத்தர் எப்படி செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, லெஜிஸ்லேச்சர் இருக்கா, அதை வந்து எக்ஸிக்யூட்டிவை செக் பண்ணால் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகெயின்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ். அதை வந்து இப்போ இது பண்ணிட்டோம்னா, நிறைவேற்றிட்டோம்னா என்ன ஆகும், எக்ஸிக்யூட்டிவ் வந்து பவர் இழந்துடும், ஆட்சி கவுந்துடும். அதை தான் சொல்கிறோம். அது லோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எங்கே நிறைவேற்றணும்னு பார்த்தீங்கன்னா இது லெஜிஸ்லேச்சர். அது கரெக்டாக சொல்ல போனால் லோக்சபாவில் மட்டும் தான் பண்ண முடியும், ராஜ்சபாவில் பண்ண முடியாது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஓகேவா? லோக்சபாவில் நிறைவேற்றினா எக்ஸிக்யூட்டிவ் கவுந்துடும். எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்ன பவர் இருக்குது, கிரியேட் லா ஆர் பில். ஓகேவா? எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா பில்லை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதுவே லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணுன்னா பில்லை பாஸ் பண்ணும். ஓகேவா? பில்லை பாஸ் ஆச்சுன்னா ஆக்டாக மாறிடும். அந்த பவர் யார்கிட்ட இருக்குது, லெஜிஸ்லேச்சர் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் பில்லையே கிரியேட் பண்ணுற அத்தாரிட்டி எக்ஸிக்யூட்டிவ்க்குள்ளே தான் இருக்குது. அதுவும் கரெக்டாக சொல்ல போனால் பிஎம் அண்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இவங்க தான் வந்து அடுத்து என்ன பில்லை பாஸ் பண்ணலாம், அடுத்து என்ன பில்லை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்குறதே அண்டு பிரைம் மினிஸ்டர் அண்ட் இட்ஸ் கேபினெட் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் டெபுட்டி மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகேவா? இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து கிரியேட் லா ஆர் பில். ஓகே, எக்ஸிக்யூட்டிவ் வந்து அப்பாயிண்ட்ஸ் த ஜுடிஷியரி. ஆனால் ஜுடிஷியரிக்கு மேலே என்ன பவர்னா ஜுடிஷியல் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் எல்லாம் வந்து அப்பாயின்ட் பண்ணுறது எக்ஸிக்யூட்டிவ் தான். லெஜிஸ்லேட்டர் பார்த்தோன்னா ஓவர் த்ரூ ஜுடிஷியரி. லெஜிஸ்லேட்டருக்கு என்ன பவர் இருக்குது, ஜுடிஷியரியை ஓவர் த்ரூ பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இம்பீச்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் கண்ட்ரோல் இருக்குன்னா லெஜிஸ்லேட்டர் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஆனால் நடக்காது அது முக்கால்வாசி. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை யாரும் அவ்வளோவா தூக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அதை இம்பீச் பண்ணுறது, அது வேலையை இதுலேருந்து தூக்குறது, பதவியிலேருந்து தூக்குற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா லெஜிஸ்லேச்சர் கிட்ட இருக்குது. ஓகேவா? அது வந்து ஜுடிஷியரி மேலே லெஜிஸ்லேட்டருக்கு இருக்க பவர். அடுத்து ஜுடிஷியரிக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேலேயும் சரி லெஜிஸ்லேட்டர் மேலேயும் என்ன பவர் இருக்குன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. ஒரே இது, நீ என்ன தான் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பில்லை க்ரியேட் பண்ணி லெஜிஸ்லேட்டர் வந்து பில்லை பாஸ் பண்ணி ஆக்டாக மாறினாலும், ஆக்டாக மாறினதுக்கப்புறம் அங்கேருந்து ஜுடிஷியரி வரும். ஜுடிஷியரி வந்து என்ன பண்ணுன்னா இதை வந்து ஆக்ட் செல்லாது அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்ரும். அது பேர் ஜுடிஷியல் ரிவ்யூம்பாங்க. எந்த பேஸில் பண்ணாலும் அன்கான்ஸ்டிடியூஷனல்னு அடிச்சு விட்ரும். அன்கான்ஸ்டிடியூஷனல் என்ன மீனிங்னா, நீங்கள் நிறைவேற்றிருக்க சட்டம் வந்து கான்ஸ்டிடியூஷனலுக்கு எதிராக இருக்குது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அன்கான்ஸ்டிடியூஷனுக்கு அடிக்கடி வரும். நீங்கள் ஏற்றிருக்க சட்டம் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்குது. ஏன்னா ஜுடிஷியரிக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வேலை மட்டும்தான். என்ன பண்ணுன்னா கவர்மெண்ட் மிஷினரி கான்ஸ்டிடியூஷனல் பிரகாரம் நடக்குதா இல்லையா அது மட்டும்தான் எது பார்க்கும், ஜுடிஷியரி பார்க்கும். அதை தவிர்த்து மற்ற எதுவுமே பண்ணாது. அது கான்ஸ்டியூஷனை கையில் வச்சுக்கும். ப்ளஸ் அப்புறம் பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஐடி லானா ஐடி லா,
மோட்டார் வெஹிக்கல்லானா அந்த லா அதை வச்சு இப்போ வந்து கவர்மெண்ட் கரெக்டாக நடக்கிறான்னு பண்ணுற ஒரே வேலை மட்டும்தான் ஜுடிஷியரியோட வேலை. இப்போ ஒரு ஆக்ட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆக்ட்டு எதிராக யாராவது கேஸ் போட்டாங்கன்னா இல்லாட்டி கவர்மெண்ட் ஜுடிஷியரியே ஆட்டோமேட்டிக்காக முன் வந்து நீங்கள் பாஸ் பண்ண ஆக்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்க ப்ரொவிஷனல் இல்லை அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் இல்லை, ஓகேவா, அதனால் நாங்கள் அடிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம், இல்லாட்டி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன பண்ணலான்னா 2 வழி இருக்குது. ஒன்று வந்து கான்ஸ்டியூஷனலே ப்ரொவிஷனல் ஏற்படுத்திடலாம், ஓகேவா. ஜுடிஷியரி வந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து பவர் வாங்குது, ஓகேவா. ஆனால் வந்து லெஜிஸ்லேட்டர்னால என்ன பண்ண முடியும்னா கான்ஸ்டியூஷனே மாற்ற முடியும். ஆர்டிகல் 368 நான் சொல்கிறேன் அதை, ஓகேவா. த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன், ஓகேவா. கான்ஸ்டியூஷனே அமெண்ட் பண்ணுற பவர் லெஜிஸ்லேச்சர் கையில் இருக்குது. அது என்ன பண்ணும், டக்குன்னு போய் ஓடி போய் குடுன்னு நீங்கள் போய் கான்ஸ்டியூஷனே மாற்றி விட்ரும். அதனால் என்ன பண்ணும், கான்ஸ்டியூஷன் மாற்றிட்டா ஜுடிஷியரி வந்து இப்போ ஏற்கனவே இயர்லியில் பாஸ் பண்ண ஆக்ட் வந்து இப்போ வந்து கான்ஸ்டியூஷனாக மாறும். ஏன்னா வந்து இப்போ கான்ஸ்டியூஷனில் மாற்றினால இப்போ பழைய அந்த ஆக்ட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் இருக்குது. அதான் ப்ரொவிஷனுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ப்ரொவிஷனுங்கிறது இடம் இருக்கா இல்லையா, ஓகே. கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன், ஓகேவா. இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டர் கான்ஸ்டியூஷன் மாற்றுறது பேர் சிஏஏ, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். அந்த சட்டத்தை பேர் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சிஏஏன்னு யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த இது ஃபுல்லாக மெட்டீரியல் ஃபுல்லாக, ஓகேவா. இங்கே இப்படி வந்து லெஜிஸ்லேட்டர் கான்ஸ்டியூஷனை மாற்றுறது தான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இப்போ மாற்றிட்டாங்கன்னா ஜுடிஷியரிக்கு வேறு வேல்யூ இல்லை. கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷனல் இருக்குது, நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க இந்த ஆக்டை பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அன்கான்ஸ்டியூஷனல்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டையே இது பண்ணும், ஓகேவா. இப்படி வந்து ஜுடிஷியரோட பவரை வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி கான்ஸ்டியூஷனை மாற்ற போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணும் ஜுடிஷியரி, இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பாஸ் பண்ணதே அடிச்சு விட்ற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது, ஓகேவா. இதை அடிச்சு விட்ற அளவுக்கே எதுக்கு ஜுடிஷியரிட்ட பவர் இருக்குது. நார்மல் லாவையும் பாஸ் பண்ண லாவை பொறுத்தவரை 2 இருக்குது. நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வர போகிறோம். 2 பொண்ணு, ஒன்று கான்ஸ்டியூஷன் லா, ஒன்று வந்து நார்மல் லாம்பாங்க, ஓகேவா. நார்மல் லா பார்ப்போம், ஓகேவா. கான்ஸ்டியூஷனல் லாவை தான் சிஏஏன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். மீதி வந்து கான்ஸ்டியூஷனல் பேஸ் பண்ணி நீ எந்த லாவை ஏற்றினாலும் அது வந்து நார்மல் ஆர்டினரி லாவில் தான் வரும், ஓகேவா. இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கான்ஸ்டியூஷன் லா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டே அடிக்க பவர் இருக்குது, நார்மல் ஆர்டினரி லாவையும் அடிக்க பவர் இருக்குது, ஓகேவா. இப்போ ஜுடிஷியரினால சம்டைம் ஜுடிஷியரி பவரை குறைக்கிறதுக்காண்டி லெஜிஸ்லேட்டர் வந்து கான்ஸ்டியூஷனே மாற்றவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஜுடிஷியரினால் பண்ண முடிஞ்ச ஒரே வேலை கான்ஸ்டியூஷன் செக் பண்ணுறது தான். இதனால் லெஜிஸ்லேட்டர் வந்து கான்ஸ்டியூஷனை மாற்றிட்டா ஜுடிஷியரி பவர் கம்மியாகும்ல, அதுக்காண்டி சம்டைம்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரிட்டன் அண்ட் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் போயிடுவோம். கான்ஸ்டியூஷனில் 2 டைப்ஸுங்க. இப்போ என்ன எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தாச்சு, லெஜிஸ்லேட்டர் பவர் பார்த்தாச்சு, ஜுடிஷியரி பார்த்தாச்சு. அடுத்து நான் சொல்கிறேன், இது போக இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவேன் நான். இப்போ பேசிக்காக இது 3 என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யார் லாவை வந்து கிரியேட் பண்ணுவா, யார் லாவை வந்து பாஸ் பண்ணுவா, லாவை பாஸ் பண்ண லாவை அடிக்கிறதுக்கு யாருக்கு சான்ஸ் பவர் இருக்குது, ஜுடிஷியரிக்கு. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போகும். அடுத்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் என்னென்னு பார்க்குறோம்னா, இது வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் புக்காக இருக்கும். அன்ரிட்டன் பார்த்தீங்கன்னா நாட் ஏ சிங்கிள் புக், மேபி மெனி புக். ரிட்டன் எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தா இந்தியாவில் யூஸ் பண்ணுவாங்க. அன்ரிட்டன் வந்து யுனைடெட் கிங்டமில். ரிட்டன் போனால் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து உட்காந்து இதான் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் எழுதுறது, அதுதான் ரிட்டனில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஒரு 2 வருஷம் உட்காந்து எதை எழுதுனுச்சு கான்ஸ்டியூஷன் எழுதி முடித்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதான் எனாக்டட் கான்ஸ்டியூஷன். எனாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கேம் இன்டு ஃபோர்ஸ், ஓகேவா. எனாக்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகே. கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் டேட்டில் ஸ்பெஷல் சிங்கிள் பாடி, அதான் என்ன பாடி, நம்மளுக்கு இருக்க பாடி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, ஓகேவா. அது வந்து எனாக்ட் பண்ணியிருக்கு அன்ன ஸ்பெஷல் டேட். எந்த டேட்டில் இது எனாக்ட் ஆகிருக்குன்னா இது ஒரு வாட்டி பார்த்துருவோம் நம்ம. யாரு கேபினெட் மிஷன் இது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஒரு மேலாப்டமாக இந்த வாட்டி பார்த்துக்கலாம்.
கேபினெட் மிஷன் பிளான் வந்து அலோஸ் டு ஃபார்ம் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. 1946 வந்து கேபினெட் மிஷன் பிளான் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு தான் கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணுற பொறுப்பு கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1949. ஓகேவா, அடாப்ட் பண்ணது கிரியேட் பண்ணதுன்னு சொல்லுவாங்க 26 நவம்பர். ஆனால் வந்து ஒரு 2 months வெயிட் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து எது என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கும் கேம் இன் டு ஃபோர்ஸ். வென் இஸ் த கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ்ன்னு கேட்டால் 26 ஜனவரி 1950. அதே வென் இஸ் த கான்ஸ்டியூஷன் கிரியேட்டடுன்னு கேட்டால் 26 நவம்பர் 1949. ஓகேவா, ஏன் வந்து 2 months வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அது ஒரு இம்பார்ட்டன்ட் நல்ல ஒரு ரீசன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் 1952. ஓகேவா, டில் 1952 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் ஆக்டட் அஸ் த பார்லிமெண்ட், ஒரு லெஜிஸ்லேச்சராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். இனிஷியலாக கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எத்தனை மெம்பர்னா 389. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் நாட் ஏ சாவரின் பாடி. ஓகேவா, சாவரின் பாடினா என்னென்னா சொல்கிறேன். இனிஷியலி வென் கிரியேட்டட் பை த பிரிட்டிஷ் அண்டர் த கேபினெட் மிஷன் பிளான் இட் வுட் ஹவ் டிசால்வ்டு பை த பிரிட்டிஷ் ஒன்லி. ஓகேவா, அப்போனா சாவரின்ட்டி கிடையாது. நாட் ஏ சாவரின் பாடினா சாவரின் இல்லை. ஏன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்னால நம்ம இந்த ஆரம்பித்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியே கலைக்கிற பவர் இருந்துச்சு. எப்போ கான்ஸ்டியூஷனாக மாறுனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து சாவரினாக மாறுனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்டைன்டு சாவரின் பை பாசிங் எ ரெசொல்யூஷன் தட் இட் குட் நாட் பி டிசால்வ்டு எக்ஸப்ட் த்ரூ இட்ஸ் ஓன் பை 2/3 மெஜாரிட்டி பை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இட் செல்ஃப். ஓகேவா, 2/3 மெம்பர் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்க 2/3 மெம்பர் அதை கலைக்கணும்னு விரும்பினா மட்டும் தான் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியே கலைக்க முடியும், தன்னைத்தானே அழிச்சிக்க முடியும். அதுதான் சாவரின் ஸ்டேட்டஸ். ஓகேவா, அதுவும் வந்து கம்ப்ளீட் ஃபுல் சாவரினை எப்போ மாறுனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 15th ஆகஸ்ட் 1947. இந்த ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து ஃபுல் சாவரின் ஸ்டேட்டஸ் கிடச்சிச்சு. ஓகே, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுக்கு சொல்லிட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் யார் எழுதுனான்னு கேட்டால் நெஹ்ரு. ஓகேவா, அது என்னென்னா கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேக் போன், இதெல்லாம் இருக்கணும், இது இந்தியாங்கிறது அடுத்து 100 வருஷத்துக்கு எப்படி இருக்கணும் சொல்லிட்டு ஒரு ஐடியாவை தான் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகே, philosophy underlying the constitution. Okay, which was moved in and presented at the 13th December 1946. Okay, first session of the Constitutional Assembly. Constitutional Assembly ஓட ஃபஸ்ட் செஷன் என்னைக்குன்னு கேட்டால் 13 போடணும். அதே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபஸ்ட்டு மீட்டிங்னு கேட்டாங்கன்னா 9th December 1946. ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வேறு, செக்ஷன் வேறு. ஓகேவா, ஃபஸ்ட்டு செஷன்லேயே எதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணது எதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் நெஹ்ரு ப்ரெசென்ட் பண்ணிட்டார். ஓகே, ஒர்க் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஸ்டார்ட்னாலும் 13th December 1946. ஓகே, முடிச்சது எங்கே பார்த்தோம், 26 November 1947 பார்த்தோமா. 26 November 1949 கான்ஸ்டியூஷனை முடிச்சது. வேலையை ஸ்டார்ட் பண்ணது 13 December 1946 வித் த பேசேஜ் ஆஃப் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஓகே, எடுத்தோடனே முதல் செஷன்லேயே அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அடாப்டட் என்னைக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலும் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் என்னைக்கு கேம் இன்டு ஃபோர்ஸ் அடாப்டட் என்னைக்கு அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா 22 January 1947. இதெல்லாம் ஒரு டேட் இம்பார்ட்டன்ட் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இந்தியா எப்படி இருக்குன்னு விரும்புனுச்சுன்னா டெமோக்ராட்டிக்காக இருக்கணும், சாவரினாக இருக்கணும். சாவரின்னா இங்கே சாவரின் என்ன மீன் பண்ணுதுன்னா இந்தியா இஸ் ஏ சாவரின் கண்ட்ரினா என்ன மீனிங்னா ஃபாரின் கல்ச்சர்ஸ் யாரும் நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியாது, நம்ம கவர்மெண்ட் எப்படி நடத்தணும்னு, நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கும், அதான் சாவரின். ரிப்பப்ளிக் அதே மீனிங் தான். ஓகேவா, அது லைட்டாக ஃபெடரல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு பீஸுக்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கணும், போய் இனிஷியல் அக்ரெசராக இருக்கக்கூடாது இந்தியா. இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் இருந்த சிறப்பம்சங்கள். ஓகே, யார் விதமாக நெஹ்ரு போட்டுக்கணும். என்றைக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங் 9th December, ஃபஸ்ட்டு செஷன். இது ஃபஸ்ட்டு செஷன் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 13th December 1946 அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அடாப்ட் பண்ணது 22 January 1947. இது மட்டும் பார்க்கணும். சாவரின் ஸ்டேட்டஸு ஓகே. அது வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுனால முடிச்சுன்னா கேபினெட் மிஷன் பிளான். எதனால கேபினெட் மிஷன் பிளான்னால தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் ஆச்சு. அடுத்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எதுக்கு வந்தீங்க வந்தோம். அதான் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து சொன்னால் உட்காந்து ரூம் போட்டு எழுதியிருக்காங்க. எழுதி எனாக்ட் பண்ணி அப்புறம் பாஸ் பண்ணனால தான் ஒரு சிங்கிள் பாடி, இந்திய சிங்கிள் பாடி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சொன்னால் ஸ்பெஷல் டேட் அதில் எனாக்ட் ஆகிருக்குன்னு சொன்னால்
26 ஜனவரி 1950 அந்த ஸ்பெஷல் டேட்டில் எனாக்ட் ஆகிருக்கும். குழப்பிக்கக்கூடாது. கிரியேட்டட் ஆர் அக்செப்டட்னாலும் 26 நவம்பர் 1949. அது எனாக்டடு ஆர் கேம் இன் டு ஃபோர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 26 1950. ஓகே. ஆனால் வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வந்து எனாக்ட் பண்ண மாட்டாங்க, எவால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நாட் கிரியேட்டட் பை சிங்கிள் பாடி. பட் ஆனால் இது வந்து மெனி இயர்ஸ் ஆஃப் டைமில் வந்து இது வந்து எவால்வ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இது வந்து இங்கே அன்ரிட்டன் எங்கே யூஸ் பண்ணாலும் யூகேல சொல்லியிருக்கேன்னா, யூகேல வந்து நார்மல் லா சொன்ன லா ரெண்டு டைப் இருக்குது. கான்ஸ்டியூஷன் லா ஒன்று வந்து ஆர்டினரி லான்னு சொன்னோன்னா, ஆனால் வந்து அன்ரிட்டனில் இந்த 2 டைப்புமே கிடையாது. பார்லிமெண்ட் என்னென்னலாம் சட்டம் இயற்றுதோ அது வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் ஆகிக்கும். கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட்டில் லெஜிஸ்லேச்சர், யூகே லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு லா பாஸ் பண்ணுது. அந்த லா பாஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா, இதான் கான்ஸ்டியூஷன் வச்சுப்போமே, டக்குன்னு அந்த லா வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் ஆயிரும். அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து ஆட் ஆயிரும். அதில் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு லா க்ரியேட் பண்ணால் அடுத்த லாவும் வந்து அடுத்து ஆட் ஆயிரும். அதனால் வந்து கான்ஸ்டியூஷன் பெருசாகிட்டே போகும், எவால்வ் ஆகிட்டு இருக்கும். புரியுதா இல்லையா? அதனால் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் டைமில் பண்ண முடியாது. அதனால் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் தான் அந்த கான்ஸ்டியூஷன் வந்து இதாகுது. ஓகே, நாட் கிரியேட்டட் பை சிங்கிள் பாடி பட் மெனி இயர்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஓகே, ரொம்ப வருஷமாக எவால்வ் ஆகிறது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா. இப்போலேருந்து எவால்வ் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். மேக்னா கார்ட்டான் 12 to 15 AD அப்போ யூகேவோட கான்ஸ்டியூஷன் கிரியேட் ஆக ஆரம்பித்தது. அது வந்து மேக்னா கார்ட்டாம்பாங்க, மக்னா கார்ட்டாம்பாங்களே. தமிழில் கூட இந்த இது வரும்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட்ங்கிற மீனிங்கில் குறிக்கும் அது. அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை வந்து எனாக்ட் பண்ணிட்டோமா. அதனால் வந்து ரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம். ஆனால் இங்கே பார்த்தோம்னா பார்லிமெண்ட் தான் சுப்ரீம். ஏன்னா பார்லிமெண்ட் ஏற்றுற சட்டம் தானே அங்கே கான்ஸ்டியூஷனு. அங்கே கான்ஸ்டியூஷனுக்கே என்ன பெருசாக எதுவுமே பவரே கிடையாது. புரியுதா? நான் என்னென்னமோ சட்டம், நான் என்ன வேணால் சட்டம் ஏற்றுவேன், அதை தாண்டா கான்ஸ்டியூஷன் போங்கடா அப்படின்னு சொல்கிறது. ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர் அதிகம் யுனைடெட் கிங்டம்ஸில். ஓகே, அதில் வந்து ஜுடிஷரி இஸ் நாட் பவர்ஃபுல். ஜுடிஷரி வேலை என்ன சொல்லியிருக்கேன், கான்ஸ்டியூஷனை சரி பார்க்குறது, நடக்கிற மிஷினரி கான்ஸ்டியூஷனை சரி பார்க்குறது மட்டும்தான் ஜுடிஷரி வேலைன்னு சொல்லியிருக்கேனா. ஆனால் இங்கே வந்து கான்ஸ்டியூஷனே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லையே, அப்போ எப்படி ஜுடிஷியருக்கு பவர் இருக்கும்? அதனால் வந்து பார்லிமெண்ட் தான் இங்கே பவர்ஃபுல். ஏன்னா இஷ்டத்துக்கு கான்ஸ்டியூஷனை மாற்றலாமே, பார்லிமெண்ட் நினச்சா இஷ்டத்துக்கு கான்ஸ்டியூஷனை மாற்றுறப்ப எப்படி வந்து ஜுடிஷியரிக்கு பவர் இருக்கும் நினச்சி பாருங்கள், நீங்களே யோசித்து பாருங்கள். புரியுதா? ஓகேவா? ஜுடிஷியரி இன்டர்பிரட் த கான்ஸ்டியூஷன். ஜுடிஷியரி வேலை என்னென்னா கான்ஸ்டியூஷன் இன்டர்பிரட் பண்ணுறது சொல்லியாச்சு. ஜுடிஷியரி ஜென்ரலி பவர்ஃபுல், சம்டைம்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கலாம், சம்டைம்ஸ் பவர் இல்லாமல் இருக்கலாம். கான்ஸ்டியூஷன் வந்து இருந்து அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் ஜுடிஷியரி வந்து ஜென்ரலி பவர்ஃபுல். ஓகே, டிஸ்டிங்ஷன் இஸ் மேட் பிட்வீன் த கான்ஸ்டியூஷன் லா அண்ட் த ஆர்டினரி லா. என்ன சொன்னேன்னா ஆர்டினரி லாக்கும் கான்ஸ்டியூஷன் லாக்கும் டிஸ்டிங்ஷன் இருக்கும். அங்கே நோ டிஸ்டிங்ஷன். ஈச் லா எனக்டட் பை த பார்லிமெண்ட் பிகம்ஸ் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேவா? ஒன்லி யூனிட்டரி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நான் என்னென்னு சொல்கிறேன். இது வந்து ஒன்லி யூனிட்டரி மட்டும்தான் முடியும் அன்ரிட்டனில். ரிட்டனில் வந்து ஃபெடரலாகவும் இருக்கலாம், யூனிட்டரியாகவும் இருக்கலாம். அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆல்வேஸ் ஃப்ளெக்சிபிள்னா என்னென்னா ஈஸியாக கான்ஸ்டியூஷனை மாற்றலாம். ஓகேவா? அது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிம்பாங்க. ரிஜிடாகவும் இருக்கலாம், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கலாம். இந்தியாவில் வந்து போத் அப்படின்னா ஓரளவுக்கு ரிஜிடாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரிஜிடாக இருக்காது. ஒரு பார்லிமெண்ட் நினச்சா மாற்ற முடியும், அதுதான் ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறோம். இப்போ பார்லிமெண்ட் நினச்சா கான்ஸ்டியூஷன் எவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியுமோ அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம் நம்ம. ஆனால் வந்து பார்லிமெண்ட் கொஞ்சம் ட்ரை அப்படி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் முடியவே முடியாதுங்கிறது கிடையாது. ஆனால் யூஎஸ்ஏல ரிஜிடு பார்த்துருவோங்கிற மாதிரி இருக்கும் கான்ஸ்டியூஷன். அதனால தான் ஜுடிஷியரி வந்து எதில் யூஎஸ்ஏல மொரட்டு பவர்ஃபுல். ஏன்னா கான்ஸ்டியூஷன் ரிஜிடு கான்ஸ்டியூஷன், அவங்களுக்கும் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ரொம்ப ரிஜிட், மாற்றவே முடியாது யாருனால, காங்கிரஸ்னால கூட சரி யாருனாலே மாற்ற முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி எக்கச்சக்கமான போர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ட்ரம்ப் தோக்கிறப்ப ஜோ பைடன் ஜெயிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் எலெக்ஷனை வந்து ஜுடிஷியரியில் போய் கோர்ட்டில் போய் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா பாருங்கள், ஒரு கோர்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா, ஒரு கேண்டிடேட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணி இன்னொரு கேண்டிடேட்டை வெற்றி பெற்றாருன்னு அறிவிக்கிற அளவுக்கு ஒரு பிரசிடெண்ட் எலெக்ஷனில், ஓகே அந்த ஸ்டேட்டில் இருக்க எலெக்ஷனில்
ஐ திங்க் ஓயோ எந்த ஸ்டேட்டுன்னு சரியான நேரத்தில் இல்லை, கடைசியாக பிரச்சனை ஆகிட்டு இருந்தது. அப்புறம் எந்த அளவுக்கு அந்த ஒரு அப்புறம் என்ன ஜுடிஷரிக்கு பவர் இருக்குது ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனில் பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு யூஎஸ்ஏல வந்து பவர். நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா சில எலெக்ஷன்லாம் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நேரத்துக்கு ஜுடிஷியரி நடிச்சிருந்தா ட்ரம்ப் கூட ஜோ பைடன் வந்து அங்கே அந்த ஸ்டேட்டில் வந்து தோத்துட்டாரு, எலெக்ஷன் மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு சொல்லிட்டு யார் அறிவிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அறிவிக்கலாம். அந்த அளவுக்கு கூட பவர் இருக்குது எதுக்கு, யூஎஸ் ஜுடிஷியரிக்கு. இந்தியா மிக்ஸ்டு, மாற்ற ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மாற்றிடலாம், அந்த மாதிரி இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் மிக்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட். ஓகேவா, மிக்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் ரிஜிட். அவ்வளோ கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டா. இதான் வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அப்போ என்னென்னா இது எப்படி கேட்பாங்கன்னா, முன்னாடிலாம் டிஎன்பிஎஸ்லாம் இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறது இல்லை. 2019, 2020லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்குறான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபீச்சர் ஆஃப் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு இட்ஸ் எ சிங்கிள் புக்கு, இட்ஸ் எனக்டட் கான்ஸ்டியூஷன். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி இஸ் ஜென்ரலி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு 4 இது கொடுப்பான். கொடுத்துட்டு இஸ் எ ஃபியூச்சர்னு சொல்லிட்டு நான் தெரியுமில்ல எப்படி கேட்பாங்க தெரியுமில்ல, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து 2019 பார்த்தீங்கன்னா குரூப் 4லேயே கேட்டிருக்காங்க. குரூப் 4ல் ஃபெடரல் கொஷின் ஒன்று வந்துருச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபீச்சர் ஆஃப் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு 4 பாயிண்ட் கொடுத்துரும். 4 பாயிண்டில் ஒரு இது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். அதே மாதிரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபீச்சர் ஆஃப் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படி கேட்கலாம். அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கிறது. இப்போலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, குரூப் 4லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக மற்ற எல்லா எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் இந்த மாதிரி கொஷின்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் யூபிஎஸ்சி லெவல் கொஷின்ஸு, இந்த ஃபியூச்சர் படிக்கிறதெல்லாம். மற்றவங்களாம் யாரும் இதை படிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இது படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா இது ஈஸி தான், என்ன கஷ்டம் பெருசாக, ஈஸியாக தான் இருக்குது. இது கொஞ்சம் டீப்பாக படிச்சுட்டு போகல என்ன இருக்குது, கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குங்கிறப்ப நான் கொஞ்சம் டீப்பாகவே படிக்கிறது நல்லது. இதெல்லாம் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன படிக்கிறோன்னா, பார்லிமெண்ட் டைப் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் பிரசிடென்ஷியல் டைப் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியா பாகிஸ்தானில், பிரசிடென்ஷியல்னா யூஎஸ்ஏ. ஓகேவா, யூஎஸ்ஏ. இந்த டயக்ராம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயக்ராம். இங்கே பார்த்தோம்னா இந்த இன்னர் சர்க்கிள் இது என்னென்னா கேபினெட் மினிஸ்டர்களுக்குள்ளே பிஎம் இருப்பார் சென்டரில், ஏன்னா அவர் தான் ஹெட் ஆஃப் த கேபினெட். இந்த கேபினெட் எதுக்குள்ளே இருப்பாங்கன்னா சிஓஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இது வந்து சிஓஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்குள்ளே யார் இருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்குள்ளே தான் கேபினெட் மினிஸ்டர் இருப்பாங்க. கேபினெட்டுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் தாங்க, அவங்களும் நார்மல் ஒரு மினிஸ்டர் தான், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான். கேபினெட்டுங்கிறது ஒரு அங்கீகாரம், ஒரு தனி ஸ்டேட்டஸ் மட்டும்தான், அவங்களும் ஒரு மினிஸ்டர் தான். புரியுதா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்குள்ளே தான் கேபினெட் இருக்கும். ஓகே, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எதுக்குள்ளே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சருக்குள்ளே இருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுமே எம்பி தான். பிரைம் மினிஸ்டர் மோடிஜி கூட எம்பி தான். எங்கே ஜெயிச்சாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு எம்பியாக இருந்தாலே லோக்சபா எம்பி என்ன இனி எம்பியாக இருக்கும், லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி, எந்த எம்பியாக வேணா இருக்கலாம் லெஜிஸ்லேஷனில் ஆகிறதுக்கு. சாரி, எந்த மினிஸ்டர் ஆகிறதுக்கு எந்த எம்பியாக வேணா இருக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு எம்பி ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களால மினிஸ்டரே ஆக முடியும். நீங்கள் எம்பி ஆகிட்டாலே நீங்கள் லெஜிஸ்லேச்சருக்குள்ளே வந்துடுவீங்க. ஓகேவா, லோக்சபா இல்லை ராஜ்யசபாக்கு ஏதோ ரெண்டுமே சேர்த்து லெஜிஸ்லேச்சர் வந்துடுவீங்க. அதுக்குள்ளேருந்து நீங்கள் வந்து ஆளுங்கட்சியில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்க. இந்த இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா, இது யூஎஸ்ஏல பார்த்துட்டிங்கன்னா மக்கள் ஓட்டு போடுறது, இந்தியாவில் மக்கள் ஓட்டு போடுற பார்த்தா பிரசிடென்ட்டு தான், சரி எம்பிஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எம்பிஸ் ஓட்டு போடுவாங்க. எம்பிஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பிஎம் பிரைம் மினிஸ்டர் வந்து எலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெட் ஆஃப் சிஓஎம்மாக வச்சுப்பாங்க. அவங்களுக்கு ஹெட் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் எம்பி சூஸ் பண்ணுறவங்க தான் பிரைம் மினிஸ்டர், இது இந்தியாவில். ஆனால் டைரக்ட் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் யாரை சூஸ் பண்ணுவாங்க, எம்பியை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பீப்புள் டைரெக்டாக பிரசிடென்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, எப்படின்னா இருக்கும் ஜோ பைடனா ட்ரம்ப்பா, 2 பட்டன் தான் இருக்கும்.
ரெண்டில் யாராவது சூஸ் பண்ணணும். இப்போ ஜோ பைடன் ஜெயிச்சிட்டாரு. ஓகேவா, ஜோ பைடன் ஜெயிச்சிட்டாரு. இப்போ வந்து ஜோ பைடன் ஜெயிச்சு இப்போ ஹெட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ். இப்போ மீதி இருக்க எக்ஸிக்யூட்டிவ் மெம்பருக்குலாம் இங்கே மினிஸ்டர் இருக்காங்களா, இங்கே கேபினெட் மினிஸ்டர் மாதிரி அங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸும்பாங்க. அதை யார் சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பிடிச்ச ஆள் அவரே சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இங்கே இருக்க பியூட்டியே. ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ட்ரம்ப் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ட்ரம்ப் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் சொந்தக்காரன் மாமா மச்சானுக்கே கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் மேலே குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக பிரசிடென்ட் அமெரிக்காவில் என்ன எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அந்த இதில் ஸ்காலராக இருக்க ஒரு ஆள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள், அட்டார்னி ஜெனரலாக இருக்க ஆள், அந்த மாதிரி ஆளுங்களை தான் சூஸ் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ்குள்ளே அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க அந்த பொசிஷன்ஸை. அது வந்து யார் வேணால் சூஸ் பண்ணலாம். கை காட்டின ஆள் உள்ள எக்ஸிக்யூட்டிவ்குள்ளே இருப்பார். அவர் வந்து எலெக்ஷனை ஜெயிக்கணும் அதை ஜெயிக்கணும் எதுவுமே கிடையாது. அவர் தான் பிரசிடென்ட்டை சுற்றி இருக்கிறது அவர் தான். ஓகே, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, லாவை கிரியேட் பண்ணுவாங்களா. இந்த லாவை கிரியேட் பண்ண அது எங்கே போனால் லெஜிஸ்லேச்சருக்குள்ளே அப்புறம் அனுப்புவாங்க. லெஜிஸ்லேச்சருக்குள்ளே மக்கள் ஓட்டு போட்டு அவங்க தனியாக வந்திருப்பாங்க, காங்கிரஸும்பாங்க. அமெரிக்கன் லெஜிஸ்லேச்சர் காங்கிரஸ்குள்ளே பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆக்டாகவே பாஸ் ஆகும், ஆக்டாகவே மாறும். ஓகேவா, இங்கே எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் தனித்தனி. ஜோ பைடன் வந்து காங்கிரஸ்குள்ளே போக மாட்டார். காங்கிரஸ்குள்ளே போய் எப்பயாவது ஸ்பீச் கொடுக்க மட்டும் போவார். ஆனால் வந்து ஒரு காங்கிரஸில் ஒரு மெம்பர் கிடையாது. ஆனால் இங்கே பிரைம் மினிஸ்டர் வந்து லோக்சபாவில் இல்லை ராஜ்யசபாவில் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதான் எம்பி. ஓகேவா, ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. ஓகே, ஆனால் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் வந்து 6000 கோடி யுக்ரைன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நீ என்ன தான் நீ அறிவிரி தம்பி, என்ன 6000 கோடி 10,000 கோடி அறிவி, என்ன தான் அறிவித்தாலும் அது காங்கிரஸ் பாஸ் பண்ணணும். காங்கிரஸ் பாஸ் பண்ணால் தான் இந்த ஃபண்டே வந்து யுக்ரைனுக்கு போகும். அதான் பார்த்துட்டு இருப்பாங்க காங்கிரஸ். என்ன வேணால் பண்ணு, என்ன வேணால் அறிவி, நாங்கள் இருக்கோம்ல, காங்கிரஸ் தோக்கடிச்சிடும். இந்த முக்கால்வாசி அதான் வந்து பாஸே ஆகாது. ரொம்ப கஷ்டம் காங்கிரஸில் பாஸ் ஆகிறது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒன்று ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு. அமெரிக்காவில் எல்லாம் முரட்டு ஆளுங்களாக உட்காந்துருப்பாங்க காங்கிரஸ்குள்ளே. அதில் எக்ஸிக்யூட்டிவ் என்ன தான் நீ லாவை ப்ரொடியூஸ் பண்ணலாம், என்ன தான் நீ வந்து அறிவிக்கலாம், கடைசி யார் வந்து இது சாங்ஷன் பண்ணுறது அந்த ஃபண்டை, காங்கிரஸ் தான். அதனால் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸிக்யூட்டிவ் இஸ் த பார்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். ஓகேவா, இங்கே எக்ஸிக்யூட்டிவ் இஸ் பியூர்லி செப்பரேட்டட் ஃப்ரம் த லெஜிஸ்லேச்சர். ஓகே, அடுத்து பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டோட ஹெட்டும் அவர் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பிரசிடென்ட் வந்து நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா, ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அவர் தான், ஆனால் ரியல் ஹெட் கிடையாது, நாமினல் ஹெட். நாமினல்னா பேருக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம். நாமினலுங்கிற வார்த்தைக்கு மீனிங் ஹெட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ்னா பிஎம், எக்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அது ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா பிரசிடென்ட். ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை, ஹெட் ஆஃப் இந்தியா தான் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு யார் தான் ஃபஸ்ட்டு சிட்டிசன்னா பிரசிடென்ட் தானே, அந்த இதில் மீன் பண்ணுறாங்க. ஓகே, அவர் பேரில் தான் நாமினல்ங்கிறது பேர் அளவில் சொன்னால் அவர் பேரில், பிரசிடென்ட் பேரில் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து ஆட்சி கவர்மெண்ட்டை நடத்துகிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸை நடத்திக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா பிரசிடென்ட். ஓகேவா, ஆனால் வந்து அவர் வந்து நாமினல் ஹெட்டு தான், பேரளவில் மட்டும்தான். ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு கேட்டால் பிரசிடென்ட் தான் போடணும். ஓகேவா, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவோட ஹெட்டும் அவர் தான், கவர்மெண்ட்டும் அவர் தான், ஸ்டேட்டோட ஹெட்டும் அவர் தான். ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல் ஹெட், ரியல் பவர் இருக்கும். இங்கே பேரளவுன்னா நம்மளவு பேரளவு தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு. ஆனால் அமெரிக்கன் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ரியலாகவே அவர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இது நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பேஜ் கொஞ்சம் தப்பாக வந்திருக்கும், இது கரெக்டாகும். அடுத்து கண்டினியூஷன். பார்லிமெண்ட்ரி ஆஃப் பிரசிடென்ஷியல் வந்து மினிஸ்டர் நீடட் டு பி மெம்பர் ஆஃப் லோக்சபா ஆர் ராஜ்யசபா, தட் இஸ் லெஜிஸ்லேச்சரில் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் எதில் ஆக முடியும், ஒரு மினிஸ்டர் ஆக முடியும். ஓகே, ஏ மினிஸ்டர் நீட் நாட் டு பி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். ஓகே, பிஎம் சூசஸ் எம்பி, பிஎம் சூசஸ் ஃப்ரம் எம்பி. யாரை மினிஸ்டரை வந்து சூஸ் பண்ணுவாங்க பார்த்தா பிஎம் சூஸ் பண்ணுவாங்க. எல்லா எம்பியும் சேர்ந்து ஓட்டு போட்டு பிஎம்மை சூஸ் பண்ணிடுவாங்க. பிஎம் வந்து யார் எந்த எம்பிலாம் வேணுமோ அவங்க வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இன்னும் க்ளோஸாக இருக்கவனுக்கு கேபினெட் மினிஸ்டர் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஓகே, பிஎம் சூசஸ் ஃப்ரம் எம்பி மினிஸ்டர், பிரசிடென்ட் சூசஸ் எனிபடி. இம்பார்ட்டண்ட், யார் எக்ஸிக்யூட்டிவ்குள்ளே இருக்கிறது வந்து பிரசிடென்ட் சூஸ் பண்ணுறது தான். யார் கை காட்டினாங்களோ வண்டியில் ஏறு, அவ்வளோதான். எக்ஸிக்யூட்டிவ் இஸ் அக்கௌண்டபிள் டு லோக்சபா. ஓகேவா, பார்லிமெண்ட் கிடையாது. அதான் சொன்னல, லோக்சபா ராஜ்யசபாவில் வந்து லோக்சபாவுக்கு மட்டும்தான்
நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை பாஸ் பண்ணுற பவர் இருக்குது. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவாக பனிஷ் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகே, அதனால பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அக்கௌண்டபிள் டு லோக்சபா. ஏன்னா லோக்சபா பனிஷ் பண்ண முடியும், அதனால் கணக்கு காட்டணும். அதான் அக்கௌண்டபிள்ங்கிற வார்த்தைக்கு மீனிங். பிரசிடென்ட் அண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லெஜிஸ்லேச்சர். காங்கிரஸ்க்கு அவங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது, காங்கிரஸ் இன் யூஎஸ்ஏ. ஓகே, ஏன்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகேவா, ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவ்வளோ அட்டுலேயும் பண்ணார் மனுஷன். எதை இம்பீச் பண்ண முடிஞ்சா? ஒன்றுமே பண்ண முடியலை. அதுவும் ட்ரை பண்ணாங்க, 2 வாட்டி ட்ரை பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மாதக்கணக்காக போயிட்டு இருந்துச்சு. கடைசி அவரே பதவி முடிஞ்சிச்சு. அதான் இம்பீச்மெண்ட் வந்து பிரசிடென்ட் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஈஸியாக ஆட்சியை கவுக்க முடியாது. எவனாவது கண்டிப்பாக வந்துட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அவன் தான் 100% அந்த மாதிரி சொல்லிடலாம். ஆனால் ஸ்டெபிலிட்டி அதிகம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்லிமெண்ட்ரி ஃபார்மால் ஸ்டெபிலிட்டி கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாகிஸ்தான் எடுத்துக்கோங்களேன். இப்போ நினச்சி நேரத்து ஒரே வாரத்தில் கதை மாறிடுச்சா? அதான் பார்லிமெண்ட். டக்குன்னு வந்து எம்பிஸ்லாம் கூடி நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கல, எம்பிஎம் பிரைம் மினிஸ்டராக இருக்க, நீங்கள் பதவி விளைங்கிறேன்னு சொல்லிட்டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை வந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும் லோக்சபாவில் வச்சு. அவங்களுக்கு என்னன்னு தெரில, இப்போ இதில் பாகிஸ்தானில் என்னன்னு தெரில, சொல்கிறேன் ஜென்ரலாக சொல்கிறேன். பாஸ் பண்ணிட்டா போதும், பதவி விலகணும். அதான் இப்போ எக்ஸிபிளியே கிடையாது. அதான் பாகிஸ்தானில் வந்து எந்த பிரைம் மினிஸ்டருமே கம்ப்ளீட்டாக 5 வருஷத்தை முடிக்கலையாமே இப்போ நியூஸில் சொன்னாங்க. அதான் அந்த அளவுக்கு அன்ஸ்டேபிளாக இருக்கும் எது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பட் ஹைலி அக்கௌண்டபிள். ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருந்தாலே லெஸ் அக்கௌண்டபிலிட்டி தான். எதுக்கு அக்கௌண்டபிள் கிடையாதுன்னா லெஜிஸ்லேஷன் அக்கௌண்டபிள் கிடையாது. அதே எக்ஸிக்யூட்டிவ் வந்து மோர் அக்கௌண்டபிள் டு த லோக்சபா. ஏற்கனவே சொன்னது ஈஸிலி இம்பீச்டு த கவர்மெண்ட் பை நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் ஈஸியாக இம்ப்ளீச் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து என்ன முடிச்சிருக்கோம் இப்போ? பார்லிமெண்ட்ரி அண்டு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை முடிச்சிட்டோம். அடுத்து இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கும் யூகே பார்லிமெண்ட்டுக்கும் வித்தியாசத்தை பார்ப்போம். இந்தியன் பார்லிமெண்ட் ரிப்பப்ளிக். ஓகே, ரிப்பப்ளிக் வந்து மன்னராட்சி, அதெல்லாம் எதுவும் கிடையாது. மொனார்ச்சிங்கிறது மன்னராட்சி இருக்குது. ஒன்று குவீன் எலிசபெத் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்காங்க, ஆட்சியில் தான் இருக்காங்க. நம்மளுக்கு வச்சுக்க ரிட்டன் கான்ஸ்டியூஷன். யூகே பார்லிமெண்ட் வச்சுருக்கிறது அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அடுத்து கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம். ஓகேவா, இந்தியாவில் அங்கே வந்து பார்லிமெண்ட் தான் சுப்ரீம் யூகேயில். அதனால் ஜுடிஷியரிக்கு வந்து பவர் கம்மி யூகேயில். இந்தியாவுக்கு வந்து ஜென்ரலி பவர்ஃபுல். அங்கே அப்புறம் நம்மளில் அப்பர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ராஜ்சபா. அவங்க ஊரில் அப்பர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். இது கொஞ்சம் பார்த்துக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. அதே நம்ம ஊரில் லோவர் ஹவுஸ் என்னன்னு சொன்னால் லோக்சபா தான் லோவர் ஹவுஸுங்கிறோம். அவங்க வந்து இருக்க லோவர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். ஓகேவா, இதில் வந்து டைரக்ட்லி எலெக்டட். லோக்சபாவில் இருக்கவங்க வந்து டைரெக்டாக எலெக்ட் ஆகிருப்பாங்க. இந்த 40 சீட்டு எலெக்ஷன் நடக்கும் தெரியுமா? தமிழ்நாட்டில் வந்து 40 சீட்டு. அந்த எலெக்ஷனில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 40 எம்பிஸை வந்து லோக்சபாக்கு அனுப்பிடுவோம். ராஜ்சபா வந்து இப்போ எம்பிஸ் எப்படி தேர்ந்தெடுப்ப மாதிரி எம்எல்ஏ வந்து சூஸ் பண்ணுவாங்க ராஜ்சபா. ஓகேவா, அது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் ராஜ்சபா. அதே மாதிரி தான் அங்கேயும் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்லேயும் இன்டைரக்ட் எலெக்ஷனு. அது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். அது அங்கே யூகேயில் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸும் எலெக்டடு. ஓகேவா, டைரக்ட் எலெக்ஷனாக மக்கள் தேர்ந்தெடுத்தா டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட்டுங்கிறது மக்கள் வேறு எம்எல்ஏஸ் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது. டேரெக்டாக மக்கள் ஓட்டு போடாட்டி அது இன்டைரக்ட். ஓகே, ராஜ்சபா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் எலக்ட்ரல் காலேஜ் ஆஃப் ராஜ்சபாம்பாங்க. யார் எந்த ராஜ்சபா எலெக்ஷனில் யார் ஓட்டு போடலான்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஆனால் அது மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி அவசரம். ஆனால் பார்த்தீங்கன்னா ராஜ்சபா ஆரம்பித்ததுக்கான உண்மையான ரீசனாக ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட்டு. இங்கே வாங்க, லோக்சபா என்னென்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள். அதே ராஜ்சபா என்னென்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட். லோக்சபாவில் இருக்க இந்த எம்பிஸ் என்ன யாருக்கு இப்போ என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு எம்பி வந்து அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்க ஒரு ஸ்ரீபெரும்புதூர் எம்பி இருக்காருன்னா அந்த வந்து ஸ்ரீபெரும்புதூர் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு இருக்க மக்களை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. எங்கே லோக்சபாவில் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஆனால் ராஜ்சபா எம்பிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து ராஜ்சபாவில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸ்டேட்டோட கருத்தை கேட்குறது தான் ராஜ்சபா. அதனால தான் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ராஜ்சபா மெம்பர் இருப்பாங்க. ஓகேவா, அது ஒரு கால்குலேஷன் இருக்குது. பட் ஆனால் சச் தட் ஒரு ஸ்டேட்டும் ஈக்குவல் நம்பர்
ஆஃப் மெம்பர்ஸை வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்புறதுனால எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவல் பவர் இருக்கும் ராஜ்யசபாவில். இங்கே கேரளாவுக்கும் அதே பவர் தான், தமிழ்நாடுக்கும் அதே பவர் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஈக்குவல் பவராக இருந்தானே ரெப்ரசென்ட்டே பண்ண முடியும். என்னோட இன்னொருத்தவன் வந்து மெம்பர் இது. ஆனால் லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுல்ல. நம்ம 40 பேர் தான் அனுப்புகிறோம். உத்தரப்பிரதேசில் அவன் 80, 60, 80, 90 அனுப்புகிறான். அப்படி அனுப்புகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லோக்சபாவில் பவர்ஃபுல்லாக இருக்கும்ல, அப்போ இம்பேலன்ஸ் இருக்கும்ல. அந்த இம்பேலன்ஸை குறைக்க தான் நம்ம ராஜ்யசபா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்டேட்டோட கருத்தை கேட்குறதுக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவல் பவர் கொடுக்குறதுக்கும். ஓகேவா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இருக்குல்ல, அப்பர் ஹவுஸ் ஆஃப் த இதுக்கு எது யூகே பார்லிமெண்ட்டில் இருக்க அப்பர் ஹவுஸ் இருக்குல்ல, அது எதை ரெப்ரசன்ட் பண்ண டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட். அதான் லார்டு இல்லை, பெரிய லார்டு லபக்குதாசன் கேட்பாங்களே, லார்டுனா பெரிய ஆள், எக்ஸ்பர்ட்டுன்னு அர்த்தம். அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். ஓகேவா? இங்கே வந்து நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி மாதிரி அது. ஓகே, இந்தியா வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். யூகே வந்து யூனிட்டரி சிஸ்டம். அது சொல்கிறேன், யூனிட்டரி ஃபெடரல்லாம் என்ன நான் நெக்ஸ்ட் இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அது டிஃப்ரென்ஷியேஷன் போட்டிருக்கேனா இல்லையா? இருக்கு பாரு. ஃபஸ்ட்டு ஃபெடரல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். போத் கவர்மெண்ட், அதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் யூனியன் கவர்மெண்ட்டும் டிரைவ் பவர் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன்லேருந்து பவரை வாங்கிக்கும். நோ ஒன் இஸ் இன்ஃபீரியர் டு ஒன் அனதர். உனக்கும் பவர் ஈக்குவல், எனக்கும் பவர் ஈக்குவல். அதுதான் வந்து எது பியூர் ஃபெடரல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஓகே, பியூர் ஃபெடரல் எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏல இருக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். யூனியன் ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா யூனியன் இஸ் கிவர் மோர் சப்ஜெக்ட்ஸ் தென் ஸ்டேட் டு மெயின்டைன் த இன்டெகிரிட்டி. மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் இருப்பாங்க. சம்டைம்ஸ் மட்டும். பியூர் ஃபெடரல் யூஎஸ்ஏ, பியூர் யூனிட்டரி யூகே. ஓகேவா? என்னன்னா யூகே என்னென்னா கான்ஸ்டியூஷனல் கிவ்ஸ் பவர் டு த யூனியன் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கும். ஸ்டேட்டில் கவர்மெண்ட்டே கிடையாது. யுனைடெட் கிங்டமில் கொஞ்சம் மேயர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒன்லி பார்லிமெண்ட் மட்டும்தான் பவர் அங்கே. ஆனால் தான் போரிஸ் ஜான்சனை போட்டு நொங்க எடுக்கிறாங்க வச்சு. தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லி வந்து பார்ட்டி கேட் ஸ்கேண்டல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ லாக்டவுனில் வந்து போரிஸ் ஜான்சன் பார்ட்டி பண்ணாருன்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு. மனுஷன் கேட்க பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து கெஞ்சுறாரு, கதறாரு, விட மாட்டேங்கிறாங்களே. அப்போ தான் பார்த்து தெரியும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு. லண்டன் யுனைடெட் கிங்டம்னு நியூஸ் வந்தாலே ஃபஸ்ட் எடுக்கணும் பார்லிமெண்ட் தான் காப்பாங்க. அதுக்கு போரிஸ் ஜான்சன் போட்டு பேசிக்கிட்டே இருப்பார் பார்லிமெண்ட்டில். அந்தளவுக்கு பவர்ஃபுல் வச்சு போரிஸ் ஜான்சனே நொங்கு எடுக்கிறாங்கன்னா பார்த்துக்கோ. பிஎம் ஒரு பிரைம் மினிஸ்டர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டமில் பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கிடையாது, அது பார்லிமெண்ட்லேயே ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். பட் ஆனால் யூனிட்டரி ஸ்ட்ரக்சர், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஒன்றுலேயும் ஒரு மாதிரி பாருங்கள். இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்குது, அமெரிக்காவில் பிரசிடென்ட்டு, பட் ஆனால் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அங்கே ஜுடிஷியரிக்கு பவர் அதிகம் அமெரிக்காவில். அது யுனைடெட் கிங்டம்னு பார்த்தா பார்லிமெண்ட்டுக்கு பவர் அதிகம், ஜுடிஷியரிக்கு பவர் கிடையாது. அங்கே அன்ரிட்டன் சரி, அன்ரிட்டன் இருந்தாலே ஜுடிஷியரிக்கு பவர் கிடையாது. அது நாட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதான் அப்புறம்னா போரிஸ் ஜான்சனே கதற விடுற அளவுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது. டெய்லியும் வந்து சாரி கேட்குறாரு, விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா யூகே ஜுடிஷியரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீரவ் மோடி அப்புறம் விஜய் மலையாலாம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அனுப்ப முடிஞ்சா அதில் எதுவும் பண்ண முடியாது. அவன் பாட்டு 7 years வச்சுருக்க வேண்டியதான். அந்தளவுக்கு ஜுடிஷியரி வீக்காக இருக்கும் யூகேயில். இவங்க 2 பேரையும் நாட்டில் வச்சுக்கோங்க. விஜய் மலையா ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. அதான் லண்டன். எதுக்கு லண்டன் ஓடி போகிறான்? இதனால தான் எக்ஸ்ட்ராக்ஷன் ட்ரீட்டி இல்லை. அதான் ஜுடிஷியரியும் அவங்க வீக்கு. அதனால் இப்படி இருந்தாலும் அவங்க பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கு ஜுடிஷியரியில் நடக்குது கேஸு நடந்துக்கிட்டே இருக்குது. நடத்துங்கடா, அந்த மாதிரி தான் இருக்குது. அதான் அதனால் நான் என்ன சொல்லிட்டுருந்தேன், கான்ஸ்டியூஷன் கிவ்ஸ் பவர் டு த யூனியன் கவர்மெண்ட்டு விச் டெலிகேட்ஸ் இட் டு த ஸ்டேட். ஓகேவா? யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், அதை வந்து ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட் மேக் லா, தே ஆர் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் லா. ஓகேவா? இங்கே எப்படி நம்ம மேயர் மாதிரி தஞ்சாவூர் இல்லைன்னா மேயர் இருப்பாங்க, சென்னை மேயர் இருக்காங்களா, அது அவங்களுக்கு என்ன தனியாக லாவை நம்ம மேக் பண்ண முடியுமா? தஞ்சாவூர் மேயர்னால என்ன வரும்? ஃபண்டு வரும் சார், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வரும். அந்த ஃபண்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி ரோடு போடுறது மட்டும்தான் அவங்க வேலை.
அதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட். இங்கே எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அங்கே பேர்னா யூகேல அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படியே டேரெக்டாக கீழே மேயர் இருப்பாங்க. நடுவில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று கிடையாது. அவன் போடுறது ஒரே பார்லிமெண்ட்டு பாஸ் பண்ணுறதுலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மேயர் இம்ப்ளிமெண்ட் பண்ண வராங்க இதில். ஓகேவா, அந்த ஒரு லெவலே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலே அங்கே மிஸ் ஆகும் யூகேல. ஓகேவா, புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸ்டேட் கவர்மெண்ட் கான் மேக் லா, தே ஆர் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் லா. ஓகே, நம்ம ஒரு தஞ்சாவூர் மேயர் நாட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபெடரல் ஆர் யூனிட்ரி, 2 ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் மஸ்ட் கோஎக்ஸிஸ்ட். ஓகேவா, டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன். 2 ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து கோஎக்ஸிஸ்ட். இங்கே நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். 1 சுப்ரீம் கவர்மெண்ட் எக்ஸிஸ்ட், ஒரே ஒரு சுப்ரீம் கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்ம் ஆஃப் த சென்டர். எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்ம்ஸ் தான், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை. ஸ்டேட் கவர்மெண்ட்டே சொல்ல முடியாததை சொல்லிப்போம். அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வந்து மேயராக இருக்கலாம், சேர்மனாக இருக்கலாம். நன் இஸ் இன்ஃபீரியர் டு அதர், ஒருத்தனுக்கு ஒருத்தன் சளைச்சது கிடையாது. ஓகே, போத் டிரைவ் இட்ஸ் பவர் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன். ஓகேவா, அதனால தான் நம்ம சட்டம் ஏற்றுற இது இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் ஏற்றுற, ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, இப்போ நீட்டுக்கு வந்து 7.5% கொடுக்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா கொடுக்க முடியுது அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அதான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து டேரெக்டாக கான்ஸ்டியூஷனில் பவர் இருக்கும். கான்ஸ்டியூஷன் என்ன பவர் எடுக்கிறோம், த கவர்மெண்ட் கேன் மேக் நெசசரி ஸ்டெப். இந்த சோஷியல் எஜுகேஷனல் பேக்வேர்டு பீப்புளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலான்னு இருக்கிறது கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல் 15 இருக்குது. ஐ திங்க் ஆர்டிகல் 15 கிளாஸ் 4ன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதை நான் சொல்கிறேன். ஆர்டிகல் 15 வரப்போ சொல்கிறேன். ஆர்டிகல் 15 கிளாஸ் 4ல் வந்து இந்த மாதிரி சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வேர்ட் பீப்புளுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் இருக்குது. அங்கேருந்து டேரெக்டாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு பவர் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வேர்ட் யார், அரசு பள்ளி மாணவர்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து இது ஒதுக்கீடு கொடுக்குது. அதான் வந்து கோர்ட்டில் வந்து அதை எதிர்த்து போட்ட கேஸில் நிற்கலை. அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கான்ஸ்டியூஷன்லேருந்து யூனியன் பவருக்கும் பவர் போகுது, டைரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பவர் எடுத்துக்குது. ஓகே, அது இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை யூனியன் கவர்மெண்ட் அப்சர்வ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுக்குது. நீ இது பண்ணுன்னு மட்டும் சொல்கிற. ஓகே, இது இம்பார்ட்டன்ட் ப்ரீ ரெக்வெஸ்ட். எப்படி என்னதுக்கு ப்ரீ ரெக்வெஸ்ட், ஃபெடரல் கவர்மெண்ட் இருக்கணும்னா என்னென்ன கண்டிப்பாக இருக்கணும்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இந்த ப்ரொவிஷனில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா தீஸ் ப்ரொவிஷன் ப்ரிவெண்ட் சென்டர் ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்ட்டிங் த ஸ்டேட். ஓகே, ஃபெடரல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணுமா, ஸ்டேட்டுக்கு வந்து பவர் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணுமா, அந்த பவரை வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்காண்டி வச்சுருக்க 3 பாயிண்ட் தான் இது. கரெக்டாக படித்து பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஃபெடரலுக்கு எக்ஸாம்பிள் யூகே யூஎஸ்ஏ சொன்னேன்னா, யூஎஸ்ஏ ஏற்கனவே சொல்லிட்டேன். யூஎஸ்ஏட ஜுடிஷியரி எவ்வளோ பவர்ஃபுல்னு ஏற்கனவே சொன்னேன். ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாது. ஜுடிஷியரி வந்து கரெக்டாக பார்த்துக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ பவர் இருக்குது, அதில் தலையிடன்னு சொல்லிட்டு யார் தலையில் கொட்டுறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தலையை நறுக்குன்னு கொட்டுற வேலை பார்க்கும். அதான் அதுக்கு என்ன வேணும், ஜுடிஷியரி பவர்ஃபுல்லாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும். அதான் ஃபஸ்ட்டு ப்ரீ ரெக்வெஸ்ட் டு ஃபார்ம் ஏ ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு. ஃபெடரல் கவர்மெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கே இது ஃபஸ்ட் 3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்டு. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ரிட்டன் கான்ஸ்டியூஷன் கண்டிப்பாக இருக்கணும். ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருந்தால் தான் ஜுடிஷியரி பவர்ஃபுல் இருக்கும். அதனால் 2 பாயிண்ட் திட்ட சேம் தான். அதுவும் ரிஜிட்டாக இருக்கணும். இதுவும் இந்த பாயிண்ட் என்ன தான் பண்ணுது, ஜுடிஷியரி பவரை தான் இன்க்ரீஸ் பண்ணுது. கான்ஸ்டியூஷன் நினச்ச நேரத்துக்கு மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் பண்ணுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக, அது வந்து ஜுடிஷியரி தட்டி கேட்குதுன்னா டக்குன்னு வந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த கான்ஸ்டியூஷனே மாற்றிடும். அப்படி மாற்றினா ஜுடிஷியரினால திரும்பி கேள்வி கேட்க முடியாது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கான்ஸ்டியூஷன் ரிஜிடாக இருந்தால் தான் ஃபெடரலுக்கு ஸ்ட்ரக்சருக்கு நல்லது. 3 பாயிண்ட்டுமே கரெக்டாக எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏல பக்காவாக பொருந்தும். 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்துற மாதிரி இருக்கும். ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ட், யூஎஸ்ஏ ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கு, அது யூஎஸ்ஏல ரிஜிட் கான்ஸ்டியூஷனும் இருக்கும். யூஎஸ்ஏல கான்ஸ்டியூஷனை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே சொல்லிடுறது தான். அடுத்து யூனிட்டரிக்கு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டனாக இருக்கலாம், அன்ரிட்டனாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்போவுமே ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் தான் இருக்கும் முக்காசி. ஜுடிஷியரி மே நாட் பி சம் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எப்போவுமே ஃப்ளெக்சிபிள் தான். எப்போ வேணால் அது ஆட் பண்ணிக்கலாங்க மாதிரி, எப்போ வேணால் பார்லிமெண்ட் நினச்சா ஆட் பண்ணிக்கலாங்கிறப்ப அது ஃப்ளெக்சிபிளாக தான் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்.
சம்டைம்ஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷனும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஃப்ளெக்சிபிள்னால் எவ்வளோ சீக்கிரம் லெஜிஸ்லேஷனால் கான்ஸ்டியூஷனை மாற்ற முடியுது. ஜுடிஷரி மேட் நாட் பி பவர்ஃபுல். ஓகேவா? ஜுடிஷரி பவர்ஃபுல்லாக இருக்கணும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் யூகே வந்து பார்லிமெண்ட் இஸ் பவர்ஃபுல், ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்தியா இது வாங்க, இந்தியா ஒரு நல்ல ஒரு கேஸ். ஒரு நிமிஷம் வருங்க. இங்கே இது மட்டும் பார்த்துக்கோ. யூனிட்டரி. ஓகே, ஒரு நிமிஷம். ஃபெடரல் விசஸ் இந்தியா வந்து யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டா இல்லாட்டி ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டான்னு பார்த்தா ரெண்டையும் கலந்ததுங்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறான்னா, ரிஜிடிட்டியும் லீகலிசமும் ரொம்ப ரிஜிடாக இருந்துச்சுன்னா சீரியஸ் வீக்னஸ் ஆஃப் த ஃபெடரலிசம். அதான் ஃபெடரலிசத்துக்கு ரொம்ப சீரியஸ் இது. லீகலிசம் தான் ஜுடிஷியருக்கு ஓவர் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் ரிஜிடாக இருந்தாலும் சொன்னால் ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். என்ன ஃபெடரலுக்கு அந்த ஃபெடரல் அந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக் வந்து சீரியஸ் வீக்னஸ் தான். இதை வந்து சீரியஸ் வீக்னஸ்ஸு. அதனால் வி யூஸ் த வேர்டு வந்து ஃபெடரல் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு யூஸ் பண்ணாமல் யூனியன் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபெடரலிசம் பல்லான்னு சொல்லிட்டு எப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்தியா இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்டுன்னு இருக்கும். அதான் வந்து இப்போ வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யூனியனுங்கிறது ஒன்றியம்னு இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபெடரலிசம் ஆஃப் ஸ்டேட்டுக்கு பதிலாக யூனியன் ஆஃப் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ஃபோர் நோ ஸ்டேட் கான் ரிசீட். அப்போனா செப்பரேட். ஓகே, இந்த ஸ்டேட்டும் செப்பரேட் பண்ண முடியாது இந்தியா விட்டு ஃப்ரம் த யூனியன்லேருந்து. ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன எஃபிஐ தெரியுமில்ல? எஃபிஐ அப்படின்னா அமெரிக்காவோட லா ஏஜென்சி. அதான் எஃப்னு என்ன ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அங்கே தான் ஃபெடரலிசம் வருது பாருங்கள். புரிஞ்சுக்க முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா சில கோர்ட் இருக்கும். கோர்ட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கும். அது சொன்னா இல்லையா அவங்கள்ட்ட? அடுத்து அதான் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சொல்கிறேன். யூனியன் ஆஃப் ஸ்டேட் அதான் ஓகேவா? இது வந்து யூனிட்டரி கேரக்டரிஸ்டிக். அமல்கமேட் ஆஃப் ஸ்டேட் காண்ட் செப்பரேட். அமல்கமேட்னா எல்லாம் ஒன்று கலந்த, எதுன்னு தனியாக பிரித்து பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். அமல்கமேட்னா அப்படி இருக்க எல்லா ஸ்டேட்டும் வந்து அதனால் கண்டிப்பாக எதுவும் புரிய முடியாது. ஆனால் ஃபெடரலிசம் ஆர் ஃபெடரல் கேரக்டரிஸ்டிக். அதே ஃபெடரேஷன்னா என்னென்னா ஃபெடரல் அது வந்து யூஎஸ்ஏல ஃபார்ம் பண்ணுறது. ஈச் ஸ்டேட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஃப்ளாக். சொன்னல ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஃப்ளாக் இருக்கும், தனியான ஃப்ளாக் இருக்கும். அதுக்கு ஓன் கான்ஸ்டியூஷன் இருக்கும், ஓன் லா இருக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும். சில இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை கொடுப்பாங்க, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுப்பாங்க அதை. ஆனால் சில ஸ்டேட்டில் வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. சில ஸ்டேட்டில் வந்து வீடு வந்து லீகலு, மற்ற ஸ்டேட்டில் வந்து வீடு வச்சுக்கிறது இல்லீகல். அந்தமாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லா. அதுமாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்படி கிடையாது. முக்கால்வாசி எல்லா ஸ்டேட்டுக்கும் காமனாக எல்லா லாவும் இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. ஒருத்தருக்கும் ஓன் கான்ஸ்டியூஷன். ஓகே, அதனால் ஒருவருக்கும் ஒரு கான்ஸ்டியூஷன். அதே ஒரு ஸ்டேட்டுக்கும் தனி சுப்ரீம் கோர்ட்டே இருக்கும், தனி ஃப்ளாக் வச்சுருப்பாங்க ஒரு ஸ்டேட்டுக்கும். அந்த அளவுக்கு எதுக்கு ஸ்டேட்டுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க யூஎஸ்ஏ. அதனால தான் அது வந்து பியூர் ஃபெடரலுங்கிறோம். இல்லாட்டி அதான் வந்து ஃபெடரேஷன். ஓகே, அதான் ஃபெடரேஷன் விசஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தான். இந்தியா வந்து ஃபெடரேஷன் கிடையாது, இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்டு தான். ஆனால் வந்து ஃபெடரேஷன்லேருந்து தப்பிக்கலாம். எப்படி ஸ்டேட் வந்து எஸ்கேப் ஆகிக்கலாம், வெளில போய்க்கலாம். யூஎஸ்ஏ ஃபார்ம்டு பை த பாண்ட்ஸ் பிட்வீன் த ஸ்டேட். அதனால் கேன் கெட் ஈஸிலி செப்பரேட்டட். ஓகேவா? செப்பரேட் ஆகிக்க ஈஸியாக பண்ண முடியாது, கஷ்டம் தான். ஆனால் செப்பரேட் ஆக ப்ரொவிஷனல் இருக்குது கான்ஸ்டியூஷனில் எப்படி செப்பரேட் ஆகணும். ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டேட் வெளில போகணும்னா என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது இந்தியன் கான்ஸ்டியூஷனில். ஆனால் யூஎஸ்ஏல இருக்குது. ஓகேவா? அதான் ஃபெடரேஷனுக்கும் யூனியன் ஆஃப் ஸ்டேட்டுக்கும் இந்தியா யூஸ் பண்ணுறது யூனியன் ஆஃப் ஸ்டேட். ஃபெடரேஷனுங்கிறது அது ஃபெடரல் கேரக்டரிஸ்டிக்கு. யூனியன் ஆஃப் ஸ்டேட் வந்து முக்கால்வாசி யூனிட்டரி கேரக்டரிஸ்டிக். அப்போனா இந்தியாவில் என்ன கேட்கலாம் நீங்கள்? இந்தியாவில் யூனிட்டரி யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ஃபெடரல் கேரக்டரிஸ்டிக்னா ரெண்டுமே கலந்துருக்கு. அது எங்கே சொல்லுவாங்கன்னா இப்படி தான் இங்கே இருக்கும். இந்தியா இஸ் கால்டு ஃபெடரேஷன். என்னென்னா இருங்க, இந்தியா வந்து இந்த ஃபெடரேஷன் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் கால்டு எப்படி கூப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இதை குவாசி ஃபெடரலிசம். அப்போனா குவாசினா பாதி ஃபெடரல், ஃபுல்லாக ஃபெடரல் கிடையாது. யூஎஸ்ஏ மாதிரி ஃபுல்லாக யூனிட்ரி கிடையாது, எது யூகே மாதிரி. ஓகே, யூஎஸ்ஏக்கும் யூகேக்கும் நடுவில் இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? குவாசி ஃபெடரலிசம்
இல்லாட்டி டிஸ்கைஸ்டு ஃபெடரலிசம், மறைமுகமாக டிஸ்கைஸ்டு ஃபெடரலிசம். இல்லாட்டி சூ ஜெனரலிஸ் அப்படின்னா என்னென்னா வி ஆர் த ஃபெடரேஷன் ஆஃப் அவர் ஓன் டைப். ஓகேவா, தட் இஸ் வி கான் கம்பேர் டு த யூஎஸ்ஏ கூட நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளோட ஃபெடரேஷன் தனித்தன்மையானது, ஃபெடரேஷன் ஆஃப் அவர் ஓன் டைப். அதான் சூ ஜெனரலிசமா. இதான் வந்து இந்தியா வந்து யூனிட்ரியும் கிடையாது, ஃபெடரலும் கிடையாது. நம்ம வந்து குவாசி ஃபெடரல், டிஸ்கைஸ்டு ஃபெடரல் ஆர் சூ ஜெனரஸ். ஓகேவா, இதான் இந்தியா வந்து இருக்குது. சில கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஃபெடரலிசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதான் இருக்குது. ஸோ ஃபார் இந்தியா வந்து 50% ஃபெடரல், 50% யூனிட்ரியா. ஓகேவா, 50% ஃபெடரல் என்ன சொல்லலாம், ஸ்டேட் லிஸ்ட்டு, ஸ்டேட் லா. ஸ்டேட்டுக்கு வந்து பவர் இருக்குது கொஞ்சம். ஸ்டேட்டுக்கு வந்து தனி ஒரு இது இருக்குது, அசம்பிளி இருக்குது, ஸ்டேட் அசம்பிளி இருக்குல்ல, அது இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட் தனியாக வந்து ஸ்டேட்டுக்கு வந்து தனி லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து ஸ்டேட் வந்து இஷ்டத்துக்கு லா ஏற்றிக்கலாம். இது வந்து ஃபெடரல் கேரக்டர்ஸ். யூனிட்ரி கேரக்டர்ஸ்னால் சிங்கிள் கான்ஸ்டியூஷன், ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கான்ஸ்டியூஷன் கிடையாது இந்தியாவில். ஆனால் ஸ்டேட் ஹாஸ் த அப்பர் ஹேண்ட் இன் தி கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்னால் பொதுப்பட்டியலும்பாங்க. அதில் வந்து ஸ்டேட் லிஸ்ட்னா ஸ்டேட்டு வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்க, எப்படி சொல்கிறது, அந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபீல்டில் வந்து ஸ்டேட்டில் வந்து ஈஸியாக லா ஏற்றிக்கலாம். அதே சென்ட்ரல் லிஸ்ட் இருக்கும். சென்ட்ரல் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட்டில் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அதே கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்குது, பொதுப்பட்டியல். ரெண்டு பேருமே பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதில் லா மேக் பண்ணலாம், ஃபெடரல் கவர்மெண்ட்டும். எஜுகேஷன்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்லாம் இருக்குது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீட் எக்ஸாம் கொண்டு வர முடியாது. அதேனால தான் நம்ம வந்து 7.5 ரிசர்வேஷன் கொடுக்க முடியுது தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன்னா வந்து எஜுகேஷன் இஸ் இன் எந்த லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. அதான் வந்து பேர் என்ன, நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வராங்க. அதை நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அது நியூ எஜுகேஷன் பாலிசி மும்மொழி கொள்கை, 3 லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கற்றுக்கணும்னு சொல்லுது. நம்ம ஃபாலோ போய் இருமொழி கொள்கை, அதனால் நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எஜுகேஷன் எந்த இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்லேயுமே ஸ்டேட் ஆஸ் அப்பர் ஹேண்டு. ஸ்டேட் நினச்சா சென்ட்ரல் நினச்சா ஸ்டேட் மேலே திணிக்க முடியும். ஓகேவா, அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காது, ஸ்டேட் மேலே திணிக்க முடிஞ்சிச்சுன்னா அது என்ன கேரக்டர், யூனிட்டரி கேரக்டர். ஏன்னா ஸ்டேட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் கம்மியாகுது அந்த இடத்துல. ஓகே, ஆனால் 50% யூனிட்ரி, 50% ஃபெடரல். ஓகே, அதுக்கப்புறம் இதை லைட்டாக ரீட் பண்ணால் போதும். பார்லிமெண்ட் வச்சு ஜுடிஷியரி சுப்ரீம். பார்லிமெண்ட்டுக்கும் ஜுடிஷியல் சுப்ரீமஸுக்கும் வித்தியாசம் பெரிய இது கிடையாது. யூகேலி பார்லிமெண்ட் சுப்ரியர் தெரியும். யூஎஸில் வந்து ஜுடிஷியரி சுப்ரியர் தென் பார்லிமெண்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜோ பைடனே எலெக்ஷனை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஜுடிஷியரிக்கிட்ட பவர் இருக்குது. இந்தியா வந்து மிடில் பாத். யூஎஸ்ஏல இருக்க ஜுடிஷியல் ரிவ்யூன்னு எடுத்துக்கிட்டோம், யூகேயில் இருக்க பார்லிமெண்ட்ரி சுப்பீரியாரிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம். ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணியிருக்கோம் இந்தியாவில். ஓகே, we are ruled by rule of law, that is parliament sovereignty நம்ம பண்ணுறது. ஓகேவா, ஜுடிஷியரி ரிவ்யூ எது, ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன். எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சரில் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுறது எப்படின்னா has been made as an essential part of rule of law. ரூல் ஆஃப் லாவில் அது ஒரு எசென்ஷியல் பார்ட்டு. such that no organ of the Indian political system is made sovereign. எதுவுமே சாவரின் கிடையாது. சாவரினா இண்டிபெண்ட்டாக தன்னிச்சையாக செயல்படுறது கிடையாது. எது எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி மூணுமே சாவரின் கிடையாது. எது மட்டும்தான் சாவரின், ஒன்லி கான்ஸ்டியூஷன் மட்டும்தான் சாவரின். ஓகேவா, மற்ற எல்லாமே பேலன்ஸ் அண்ட் செக் அண்ட் பேலன்சஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. அதான் பீப்புள் ஆர் அல்டிமேட் சாவரின். கான்ஸ்டியூஷன் இஸ் ஒன்லி சாவரின். நாட் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் ஆர் நாட் சாவரின். நேச்சர் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம்னா இந்தியா ஏற்கனவே சொல்லினது தான். இந்தியா இஸ் எக்ஸ்பிளிட்லி நாட் ஃபெடரல், கம்ப்ளீட்டாக ஃபெடரல் கிடையாது. பட் வி ஹாவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம். சில ஃபீச்சர்ஸ் இருக்கும், பட் ஆனால் நாட் லைக் யூஎஸ் ஃபெடரலிசம் அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். யூஎஸ் ஃபெடரலிசம் எப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏ கிவ்ஸ் ஹியூஜ் பவர் டு த ஸ்டேட். ஓகே, வி கிவ் த பவர் டு த ஸ்டேட், நாட் லைக் யூஎஸ்ஏ தெரியும். அடுத்து ரெசிடியூவல் லிஸ்ட்னா என்னென்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன். என்ன சொல்ல, கன்கரண்ட் லிஸ்ட் சொல்லியிருப்பேன், ஸ்டேட் லிஸ்ட் சொல்லியிருப்பேன், சென்ட்ரல் லிஸ்ட்டு சொல்லியிருப்பேன். இப்போ என்னென்னா ரெசிடியூவரி லிஸ்ட்டுனா என்னென்னா நியூ ஏரியாஸ்.
இப்போ தான் இந்த ஏரியா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நியூ ஏரியாஸ் ஆஃப் லா மேக்கிங் வென் த லா இஸ் மேட் இட் மே பி ஆடட் டு த யூனியன் லிஸ்ட் ஆர் ஸ்டேட் லிஸ்ட் ஆர் கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட்னு சொல்லியிருப்பேன், தப்பு. யூனியன் லிஸ்ட், அது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் ஆர் கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் க்ரைம், அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் இல்லை, இப்போ 2000க்கு அப்புறம் தான் சைபர் க்ரைம் அதிகமாகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இப்போ வந்து சைபர் க்ரைம் மேலே யார் வந்து எது லா ஏற்றலாம், சென்ட்ரல் ஏற்றலாமா இல்லை ஸ்டேட் ஏற்றலாமா இல்லை கன்கரண்டில் வைக்கலாமாங்கிற வைக்கிறதுக்கு முன்னாடி ரெசிடியூவரின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ரெசிடியூவரி லிஸ்ட் டெம்பரரியாக அதில் வைப்பாங்க, புதுசாக வர ஃபீல்டை. அதை நியூ ஏரியாஸ் ஆஃப் லா மேக்கிங் அதெல்லாம் வந்து ரெசிடியூவரி லிஸ்ட்டில் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் க்ரைம் ஆஃப் ஐடி ஆக்டிஸ் ஃபஸ்ட்டு இந்த ரெசிடியூவரி லிஸ்ட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐடி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐ திங்க் இதுகிட்ட இருக்குது. அப்புறம் என்ன, இஃப் ஐ எம் நாட் ராங் யூனியன் லிஸ்ட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐடி. ஏன்னா சைபர் க்ரைம் ரெசிடியூவரி லிஸ்ட்லேருந்து யூனியன் லிஸ்ட்டுக்கு மாறிடுச்சு. ஐ திங்க் ரெசிடியூவரி லிஸ்ட்டில் வந்து யார் வந்து ரெசிடியூவரி லிஸ்ட்டில் இருக்க நியூ ஏரியாஸை யார் சட்டம் ஏற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றலாம், தப்பே கிடையாது. புதுசாக ஃபீல்டு அர்ஜென்ட் எமர்ஜென்சி எப்படின்னா ரெசிடியூவரி லிஸ்ட் எப்படி வைப்பாங்கன்னா எமர்ஜென்சிக்கு புதுசாக ஒரு ஏரியா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா லாக்டவுன் அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து திடீர்னு ரெசிடியூவரி வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் லாவை மேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் லிஸ்ட்டில் வைக்கலாமா இல்லை யூனியன் லிஸ்ட்லேயே வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அது இந்த வார்த்தைக்கு பேர் ரெசிடியூவரி லிஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நியூ ஏரியாஸ் இட் மே பி ஆடட் டு கேட்பாங்க. இப்படி ஒரு கொஷின் கேட்கலாம். அப்புறம் ரெசிடியூவரி லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வைக்க முடியுமான்னு கேட்பாங்க. வைக்க முடியும், யார் வைக்க முடியாதுன்னு சொல்லலை. இட் மே பி ஆடட் மூணில் எதில் வேணால் வைக்கலாம், யூனியன், கன்கரண்ட், ஸ்டேட். எமர்ஜென்சிக்கு இப்போதைக்கு என்ன பண்ணுறோம், ரெசிடியூவரி லிஸ்ட்டில் வச்சுப்பாங்க. வச்சு அதில் வந்து ரெசிடியூவரி லிஸ்ட்டில் இருக்கிறத கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் ரெசிடியூவரி லிஸ்ட்டில் இருக்க அந்த ஃபீல்டில் வந்து லாவை மேக் பண்ண முடியாது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோன்னா, இந்திய கான்ஸ்டியூஷனில் என்னென்ன கேரக்டர் ஃபெடரலிசமாக இருக்குது, எது யூனிட்டரியாக இருக்குதுன்னு பார்ப்போம்.